ஒரு மனுஷன் ஒரு நாள் நைட் தம் வீட்டுக்குள்ள போறான். அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அவன் வெளியே வரதை யாருமே பார்க்கல. ஆனா இதுல இருக்கிற விசித்திரமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கும் கூட மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் எப்படி மாயமா மறைய முடியும்? அவரோட பேர் ரவி. அபார்ட்மெண்ட் நம்பர் 306ல அவர் ஒருத்தர் தான் தனியா வாழ்ந்துட்டு வந்தார். ரொம்ப அமைதியான டைப். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அதிகமா பேச மாட்டார். அதிக நேரத்தை தன் ரூமுக்குள்ளேயே தான் செலவிடுவார். மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ரொம்ப நார்மலான ஆளு தான், அவர்கிட்ட எந்த விசித்திரமான மாற்றமும் இல்லை. அட்லீஸ்ட் ஆரம்பத்தில் அப்படிதான் தெரிஞ்சது. அன்னைக்கு ராத்திரியும் எல்லாமே நார்மலாக தான் தெரிஞ்சது. நைட் 10 மணி இருக்கும். சிசிடிவியில் ரவி தன் வீட்டுக்குள்ள நுழையிற காட்சி பதிவாகி இருக்கு. கதவை திறக்கிறார், உள்ள போறார், கதவை மூடிடுறார். அதுக்கப்புறம் எந்த சத்தமும் இல்லை, எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. அடுத்த நாள் காலையில பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ ஒரு மாற்றத்தை கவனிக்கிறாங்க. கதவு இன்னும் மூடியே கிடக்கு. தட்டுறாங்க, திரும்ப திரும்ப தட்டுறாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த பதிலும் இல்லை. கடைசியா போலீஸ் வராங்க. அவங்க ஒரு மாஸ்டர் கீ யூஸ் பண்ணி திறக்க முயற்சி பண்றாங்க. ஆனா கதவு உள்ளே இருந்து லாக் செய்யப்பட்டிருக்கு. போலீஸ்க்கு வேற வழியே தெரியல. கதவை உடைச்சிட்டு உள்ள நுழையிறாங்க. ரூமுக்குள்ள எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. பெட் ரொம்ப நீட்டாக இருந்தது. லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது. டிவி ஆஃப்ல இருந்தது. ஆனால் ரவி அங்கே இல்லை. போலீஸ் ஒவ்வொரு மூலையும் செக் பண்றாங்க. ஜன்னல்கள் பூட்டப்பட்டு இருக்கு. தப்பிக்க வழியே இல்லை. மறைமுக கதவுகள் இல்லை. பால்கனி வழியா வெளியே போகவும் வாய்ப்பே இல்லை. இது நடக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒருத்தர் உள்ளே போனார். ஆனா இப்போ சுத்தமா காணாம போயிட்டார். அப்போதான் டேபிள் மேல இருந்து ஒரு ஃபோன் அவங்க கண்ணில் படுது. அதிகாலை 2:14 மணிக்கு ஒரு கடைசி மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கு. அதுல என்ன இருந்ததுன்னா, எனக்கு என்னமோ தோணுது, இந்த ரூமுக்குள்ள யாரோ என் கூட இருக்காங்க. போலீஸ் அதுக்கப்புறம் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த ரூம்ல இருந்த கண்ணாடி, அதுல ஏகப்பட்ட கீறல்கள் இருந்தது. ஆனா அந்த கீறல்கள் சாதாரணமானது கிடையாது. யாரோ ஒருத்தர் அந்த பக்கத்துல இருந்து, அதாவது கண்ணாடியோட இன்னொரு பக்கத்துல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண மாதிரி இருந்தது. இந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் சால்வ் பண்ணப்படவே இல்லை. ரவி என்ன ஆனார்னே தெரியல. ஆனா சில நேரங்கள்ல மக்கள் சொல்றாங்க, நடுராத்திரியில அபார்ட்மெண்ட் 306குள்ள இருந்து ஏதோ தட்டுற சத்தம் கேக்குதுன்னு சொன்னாங்க. என்னவா இருக்கும்? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.